முத்துநாயக்கன் அப்படின்ற ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த மக்கள். கிட்டத்தட்ட நாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல குடியேறி 1 நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு. 1 நூற்றாண்டு காலம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னமும் நாங்க பெரிய லெவலில் எங்களோட ஒரு அடிப்படை உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ற அளவில் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஜாதி சான்றிதழும் வழங்கல அரசு சார்பில் இருந்து. ஒரு 50 ஆண்டு காலமா இந்த அரசு கிட்ட திரும்ப மனு கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த அரசு கிட்ட மனு கொடுக்கும் போது ஒவ்வொரு 6 மாத காலத்திலையும் ஒவ்வொரு ஒரு வருட காலத்தையும் அரசு அதிகாரி மாறி போயிடுறாங்க. அப்ப எங்களோட அடிப்படையான பிரச்சனை என்ன அப்படின்றத இந்த அரசு அதிகாரிகிட்டையும் மற்ற விஷயங்களையும் எங்களோட பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்க்க முடியல. இதனால நாங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு வழங்கக்கூடிய அடிப்படை உரிமையிலிருந்தே நாங்க ஒரு சமுதாயமே விலக்கப்பட்டிருக்கிறோம். இங்க நிறைய சமுதாய மக்கள் ரிசர்வேஷன் வேணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடிப்படையில ரிசர்வேஷன் என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு கோரிக்கை போராட்டத்தை நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 ஆண்டு காலமா நாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடியேறி கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலமா ஆச்சு. எங்களோட முன்னோர்கள் இருந்து போராடி ஒரு 50 ஆண்டு காலம் ஆச்சு. அதுக்கான மனு கொடுத்ததுக்கான எல்லா ஆதாரங்களும், போராட்டம் பண்ணதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. ஆனா சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படின்ற மாதிரியான அரசு அதிகாரிகள் கேட்கிறாங்க. சோ 50 ஆண்டு கால போராட்டத்துக்கு முன்னாடி எங்களோட முன்னோர்களுக்கு இந்த அரசு ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு சான்றிதழ் கொடுத்திருந்தா மட்டும்தான் இன்னைக்கு அதை காரணம் காட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு சான்று வாங்க முடியும். எந்த ஆதாரமுமே இந்த அரசு கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலமா எங்களுக்கு கொடுக்காம இன்னைக்கு போய் நாங்க கல்வியில முன்னேறணும், வேலைவாய்ப்பில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்ற எங்களோட பாரம்பரிய தொழிலெல்லாம் விட்டுட்டு இந்த பொது சமூகத்தோட இணைஞ்சு ஒரு அடுத்த கட்ட தொழில் நகர்வுக்கு நாங்க போகும் பட்சத்துல எங்களுக்கு பெரிய தடையா இருப்பது இந்த ஜாதி சான்றிதழ். அப்ப ஜாதி சான்றிதழ் நம்ம போயிட்டு ஒரு அரசு சொல்லக்கூடிய விதிப்படி நம்ம அப்ளை பண்ண போனா உங்களோட பேரண்டல் சர்டிபிகேட் கிடையாது, உங்களோட முன்னோர்கள் சான்றிதழ் கிடையாது அப்படின்ற மாதிரியான ரிஜெக்ஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனால நாங்க என்ன பெரிய பாதிப்பு அடைஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகளாக படிப்பறிவே இல்லாத ஒரு பாமர கூட்டமா மாறிட்டோம். இந்த அரசு எத்தனையோ வகையான நலத்திட்ட உதவிகளை இந்த மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குது. சோ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா, இந்த சமூக நீதி அரசு, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நலத்திட்ட உதவிகள் இந்த மக்களுக்கு கொடுக்கிற இந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் வந்து சேரல. சார், எங்களோட மிகப்பெரிய கோரிக்கையை வந்து ஒரு போராட்டமா வந்து நாங்க வெளிப்படுத்தணும். ஏன்னா இந்த ஜாதி சான்றிதழை நாங்க போய் அப்ளை பண்ணும்போது நீங்க மனு கொடுங்க, நீங்க வந்து உங்க ஊர்ல இருந்து எழுதிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுல தான் இந்த அரசு அதிகாரி எங்களை தாமதப்படுத்திட்டே இருக்காங்க. என்னோட பெயர் சதீஷ். இவங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு ஆண்டு காலமும் ஒரு தலைமுறை வந்து படிப்பறிவு இல்லாம நாங்க வெளியில வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம நாங்க ரொம்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களோட கோரிக்கை மனுவை கொடுக்கிற ஒரு கோரிக்கை போராட்டமா நாங்க வந்து ஒரு விஷயத்தை நாங்க முன்னெடுத்திருக்கோம். சார், பள்ளிக்கு போக மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் பள்ளிக்கு போகல அப்படின்ற மாதிரியான கணக்குல நீங்க கேள்வி கேட்கறீங்க. கிட்டத்தட்ட 546 பிள்ளைங்க இன்னைக்கு ஜாதி சான்று இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்குது. ஒரு 546 பிள்ளைங்க வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல படிச்சுட்டு மேற்படிப்பை தொடர முடியாம 10க்கு மேல போக முடியாம ஜாதி சான்று இல்லாம எல்லாமே ரோட்ல தான் தெரியும். சோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ரோட்ல தெரியறதுக்கு இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரோட்ல உட்காரலாம்.